எங்கள் ஊரில் மாதத்தில் எல்லா மாதத்தை விட ஆடி மாதம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆடி மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆடி மாதத்துல இருந்தே ஆடி மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமை வரும். 4 ஞாயிற்றுக்கிழமைக்கு 4 சாமி வச்சுருக்குறோம். முதல் வாரம் மினிப்பன், 2வது வாரம் கருப்பசாமி, 3வது வாரம் நாகாத்தம்மன், 4வது வாரம் கடகடப்பான்னு சொல்லுவோம். 4 சாமிக்குமே கிடா விருந்து மட்டும்தான். இந்த ஆடி மாதத்துலேயே எல்லாம் ஆரம்பிச்சுக்குவோம். கொத்தமல்லி அரைக்கிறது, மிளகா அரைக்கிறது, துணியெல்லாம் எடுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சுக்குவோம். இதில் ரொம்ப ஹைலைட்டாக சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, விருந்தினர்கள் எதுக்கு வராங்களோ இல்லையோ, ஆடி மாதம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சாயங்காலம் வருவாங்க, சனிக்கிழமை மத்தியானமே வந்துடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லும் ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். திருப்பி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்புவாங்க, திருப்பி சனிக்கிழமை சாயங்காலம் வந்துடுவாங்க, திருப்பி ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லும் இருப்பாங்க, திருப்பியும் சனிக்கிழமை சாயங்காலம் வந்துடுவாங்க. பார்த்திங்க அப்படின்னா எல்லா வீட்லேயும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா ஒரே விசேஷமாக இருக்கும். எல்லா சொந்த பந்தங்கள்லாம் கூடி இந்த ஆடி மாதத்தில் எப்படியும் 3 வாரத்துக்கு விருந்தினர்கள் கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஏதாவது ஒரு வாரம் மட்டும்தான் தவிர்ப்பாங்களே தவிர, மேக்ஸிமம் 4 வாரமும் எல்லாருமே போனவங்க திருப்பி வர்றது, பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க, அடுத்த வாரம் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப 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 நாங்களாம் அந்த வாரத்தில், அந்த ஆடி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் ஊரில் எந்த சாவும் உழுவக்கூடாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மன்லாம் கும்பிட்றது இல்லைங்க. ஆடி மாதத்தில் அம்மன்லாம் கும்பிட்றது இல்லை. நாங்கள்லாம் இப்படி தான் கும்பிடுவோம். யாராவது செத்து போயிட்டாங்கன்னா கூட ஊருக்குள்ளே உடனே எடுத்து வச்சுட்டு அடுத்தது ஆரம்பிச்சிக்குவோம். நாங்களாம் அழுவ கூட மாட்டோம் ஆடி மாதத்தில்.